சப்ஸ்கிரைபர்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்கோம். ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற யூனிட் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஓகே, இன்றைக்கி வாங்க நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் போய் பார்ப்போம். இது தாங்க எங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட். நாங்கள் இங்கேருந்து தான் ஆல் ஓவர் இந்தியாவும் நாங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 100+ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதாவது 100க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், ரேக்கில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே அடுக்கி வச்சுருக்கோம். அண்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஷாம்பு எடுத்துட்டிங்கன்னா ஷாம்புலேயும் நம்மக்கிட்ட 5-6 ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆலிவேரா ஷாம்பு, ஹைபிஸ்கஸ் ஷாம்பு, சார்கோல் ஷாம்பு, ஆம்லா ஷாம்பு, இந்த மாதிரி நிறையா வகைகள் நம்ம ஷாம்புலேயே இருக்குது. அது மாதிரி ஃபேஸ் வாஷ் இருக்குது, கிளென்சிங் மில்க், இதில் ஒவ்வொருலையுமே ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட்ஸு நம்ம இங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஆல் ஓவர் இந்தியாவும் நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்களே வீட்டிலேருந்து ஸ்டாக் எடுத்து நீங்கள் வீட்டிலேருந்து ஆர்டர் எடுத்து எங்களுக்கு சொன்னாலே போதும், நாங்கள் சப்ளை பண்ணிடுவோம் இந்தியா ஃபுல்லாக. எங்கே இருந்தாலும் சரி, நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டீ தூள். அதில் பார்த்தீங்கன்னா மசாலா டீ இருக்குது, கார்டமன் டீ இருக்குது, ஜிஞ்சர் டீ இருக்குது, லெமன் டீ இருக்குது. டீ தூள்லேயும் நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்கோம். எல்லாமே நம்மகிட்ட ஹோல்சேல்லேயும் இருக்குது, ரீட்டெயிலே இருக்குது. இப்போ ஹோல்சேல் எடுக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோல்சேல் ப்ரைஸும் நம்ம சொல்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ இந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெரிய லெவலில் முதலீடு இல்லை. வெறும் நீங்கள் 2000 ரூபா இருந்தால் போதும், நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மினிமம் லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம 2000 ருபீஸ். நீங்கள் 2000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வரும்னு சொல்லி நாங்கள் லிஸ்ட்டு கொடுத்துருவோம். ஸோ அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்தெந்த ப்ராடக்ட் வேணும்ட்டு. இது பெரிய அளவு முதலீடுலாம் தேவையில்லைங்க. வெறும் 2000 ரூபா இருந்தால் போதும். இன்றைக்கி நீங்கள் ஹெர்பல் பிஸ்னஸ் உங்கள் வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதிலே உங்கள் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, எங்களோட பிராண்ட் நேம் தான் நீங்கள் சேல் பண்ண அவசியம் கிடையாது. உங்களுக்கே நீங்கள் ஒரு பிராண்ட் நேம் க்ரியேட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாங்க. அதுக்கு தான் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கினாலுமே அது எப்படி வாங்கணும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் கொண்டு நான் உங்களுக்கு கைட் பண்ணுவோம். அண்ட் இப்போ உங்களுக்காக நம்ம கோல்டன் ஃபேஷியல் கிட்டு அந்த பேக்கேஜோட யூசஸ் அண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம், அதை கேளுங்க. இப்போ நம்ம கோல்டன் ஃபேஷியல் கிட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ணுறது, நம்ம கோல்டன் ஃபேஷியல் கிட்டை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் கோல்டன் ஃபேஷியல் கிட்டை. இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபைனலாக யூஸ் பண்ணுற கோல்டன் ஃபேஷியல் க்ரீம். இது கோல்டன் ஃபேஷியல் க்ரீம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கிட்டு இது என்னென்ன யூசேஜஸ்னா இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் கிட்டு பார்த்தீங்கன்னா கிளென்சிங் மில்க். நார்மலாக கிளென்சிங் மில்க் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேஸில் இருக்க அழுக்கை எடுக்கிறதுக்காக. நம்ம ஃபேஸில் டைனர்ஸ் போடுறதுக்காக அந்த அழுக்கு எடுக்கும். நார்மலாக நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அழுக்கெல்லாம் எடுக்காது. நார்மலாக ஃபேஸில் இருக்குன்னா ஃப்ரெஷ்ஷனாக ஆகும் ஃபேஸ். அவ்வளோ ஜஸ்ட் அந்த அழுக்கு எடுக்கணும். இது எதுக்காகனா ஃபேஷியலுக்காக, உங்களுக்கு அந்த உள்ளே இருக்க ஜெம்ஸ் அழியறதுக்காக. அதான் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கிளென்சிங் மில்க் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அழுக்கு எடுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டணும். கொஞ்சம் எடுத்து ஒரு மூடியில் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அதில் காட்டனில் நார்மல் காட்டனில் வைப் பண்ணி எடுத்துடணும். வைப் பண்ணி எடுக்கும்போது நம்ம அழுக்கு எடுத்துருவோம் நார்மலாக. அதுக்கடுத்து அழுக்கு எடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஸ்க்ரப்பு. இது கோல்டன் ஃபேஷியல் கிட்டில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சஃப்ரான் கிளென்சிங் மில்க் போடுறதுக்கப்புறம் இதில் வெரைட்டிஸ் இருக்குது. சஃப்ரான் கிளென்சிங் மில்க் இருக்குது, அதே மாதிரி ஆலோவேரா கிளென்சிங் மில்க் இருக்குது, நார்மல் கிளென்சிங் மில்க் இருக்குது. இது மாதிரி செப்பரேட் வெரைட்டிஸ் இருக்குது. அதுவும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபேவராக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்க்ரப் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இது அழுக்கெடுத்ததுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுறோம். ஸ்க்ரப் எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஃபேஸில் இருக்க அந்த ஜெம்ஸ் அழிகிறதுக்காக. ஃபோர்ஃபம்ஸில் இந்த வேர்வை துளிகளில் இருக்கும் சின்ன துளைகள் அது ஓப்பன் ஆகிறதுக்காக இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறோம். அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரப்பில் யூஸ் பண்ணுற அந்த வால்நட்ன்ற அந்த இன்க்ரீடியன்ஸு உள்ளே இருக்க ஜெம்ஸாக அழிச்சிடும். அதை அழிச்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற காட்டனை வச்சு ஒய்ப் பண்ணி எடுத்துடணும். நெக்ஸ்ட் கிளென்சிங் மில்க்கையும் காட்டன் வச்சு ஒய்ப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப்பையும் ஒய்ப் பண்ணி எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆல்மண்ட் க்ரீமு. இது நம்ம இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த மசாஜ் க்ரீம். இந்த ஸ்க்ரப்பை அந்த 4 ஃபம்ஸை ஓப்பன் ஆக்கி விட்டுரும். அதை மசாஜ் பண்ணி அந்த 4 ஃபம்ஸ் அந்த ஓப்பன் ஆன இந்த அடைச்சி விட்டுட்டு அதுக்கடுத்து ஃபேஷியல் கிட்டில் இது ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஃபேஸில் ஒரு 10 நிமிஷம் கழித்து கொஞ்சம் காட்டனில் தண்ணியை நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியில் வச்சு நல்லா ஒய்ப் பண்ணி எடுத்துடணும். ஒய்ப் பண்ணி எடுக்கிறதுக்கப்புறம் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால், நார்மல் நம்ம ஸ்கின்னு ட்ரை ஸ்கின்னாகவும் இருக்கும், ஆயில் ஸ்கின்னாகவும் இருக்கும். அதில் ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா கிட்டில் நெக்ஸ்ட்டு பேக் போடணும். ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா இந்த பேக்லேயும் வெரைட்டிஸ் இருக்குது. நான் சொல்கிற எல்லாத்துலேயுமே வெரைட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஒன்றுக்கும் அவங்க ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக் யூஸ் பண்ணணும். இந்த பேக்கில் இந்த ரோஸ் வாட்டர் இங்கே ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறது கொடைக்கானல் ரோஸ் வாட்டர். எப்படின்னா ஒயிட் பெடல்ஸில் இருக்கிற ரோஸ் வாட்டர். இது கொடைக்கானல் மட்டும் தான் கிடைக்கும் இந்த ரோஸ் வாட்டர். இது ஒயிட் பெடல்ஸில் இருக்கிற ரோஸ் வாட்டர். தென் இந்த பேக்கில் வெரைட்டிஸ் முல்தானி மெட்டிஸ், கஸ்தூரி மஞ்சள் ஒரு ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம்.
இந்த பேக் போடும்போது ஃபேஸில் பிம்பிள்ஸு இல்லாட்டினா பிளாக் டாட் இருக்குது, இல்லை மரு இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டீ ட்ரீ ஆயில் எதுக்குன்னா இந்த பேக்கோட சேர்த்து யூஸ் பண்ணுறதுக்காக, அந்த மரு எடுக்கிறதுக்காக, அந்த விஷயத்துக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு க்ளோனஸ் வேணும் அந்த மாதிரி விஷயங்களுக்காக அப்படின்னு சொன்னால் இந்த குங்குமாரி தைலம், அப்புறம் வந்து சஃப்ரான் போட்ட இந்த பாதாம் தைலம் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்க சொன்னால் ஒரு 10 நிமிஷம் இதில் வந்து ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம காட்டனை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்துட்டு நல்லா ஒய்ப் பண்ணி வச்சிடணும். ஒய்ப் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜாக இந்த கோல்டன் ஃபேஷியல் கிட்டோட அந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு பார்ட்டிக்கு வியர் பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெறிக்க தோட்டத்துக்கு நடுவில் ஒரு காட்டேஜ் இருக்குது. அந்த காட்டேஜோட ரூம் டாரிஃப், அந்த ரூம் எப்படி இருக்குது டாரிஃப் இல்லைன்னா பார்ப்போம்.